ஹீட் ஸ்ட்ரோக் ஆர் சன்ஸ்ட்ரோக். நம்மள நிறைய பேர் சன்ஸ்ட்ரோக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இதை பார்க்க வேண்டியதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா லாஸ்ட் சம்மர்லேயே நம்ம ஸ்டேட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் 100 டிகிரிக்கு மேலே வெப்பம் பதிவாகி இருக்கு. நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இது 104 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர் அதை விட அதிகமாக போகிறப்போ அதனால வர பிரச்சனைகளை தான் நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். இதோட சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி டெம்பரேச்சர் நார்மலை விட ரொம்பவே அதிகமாக இருக்கும், தலைவலி இருக்கும், ஒரு மாதிரியாக கன்ஃபியூஸ்டாக இருக்கும், நம்மளே அறியாமல் நம்ம பேசுகிறப்போ வாய் உளரும், நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும், மூச்சு விடுறதுமே ரொம்ப வேகமாக இருக்கும். ஓகே, இது யாருக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஹாட்டான என்விரான்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு அண்ட் வெயிலே அதிகமாக ரொம்ப கஷ்டமான வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அது போக இந்த வெயிலில் வேலை பார்க்குறப்போ ரொம்ப டைட்டான ட்ரெஸ், ரொம்ப வெயிட்டான ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டு வேலை பார்க்குறப்போ நம்ம ஸ்வெட்டை அதை ரிலீஸ் பண்ண விடாமல் உள்ளே சப்ரெஸ் பண்ணி வச்சு அதனால நமக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நம்ம ஃப்ளூயிட்ஸ் தேவையான அளவு தண்ணி ஆர் நீராகாரங்கள் எடுத்துக்காததும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த சன்ஸ்ட்ரோக்ல இருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, எப்போவுமே வெளியில் போகிறப்போ ரொம்ப லூஸான ரொம்ப லைட்டான ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம். இல்லை ரொம்ப வெயிலில் போக போகிறோம் அப்படின்னா அடிக்கடி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமாக தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கணும். அண்ட் நம்ம எல்லாருமே பேசிக்காக பண்ணுற ஒரு தப்பு வந்து நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு காரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு காருக்குள்ளேயே இருக்குது. ஏன்னா நம்ம வெளியில் இருக்கிறத விட நம்ம அந்த மாதிரி காரை பார்க் பண்ணி காருக்குள்ளேயே இருக்கிறப்போ அந்த காரோட டெம்பரேச்சர் நார்மலை விட 20 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்குமே அதிகமாக போகும். ஸோ அந்த மாதிரி தப்பை கண்டிப்பாக தவிர்க்கணும். என்னோட வேலையே வந்து வெயிலில் பார்க்குறது தான். அதுலேருந்து நான் என்ன ப்ரிவென்ட் பண்ணிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தண்ணி குடிங்க. அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா பிரேக் எடுத்து நிழல்லையோ ஒரு கூலான இடத்துலையோ போய் உங்களோட பாடி டெம்பரேச்சரை நார்மல் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் இருக்க இடத்துலேயே உங்களுக்கு பக்கத்தில் யாராவது இந்த சன்ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்கள ஒரு நிழலான இடத்துலையோ இல்லை ஒரு கூலான ரூம் மாதிரி வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு கொண்டு போயிடணும். அவங்க போட்டிருக்க டைட்டான ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். அவங்களுக்கு நல்ல காத்தோட்டம் வர்ற மாதிரி பண்ணணும். வேறு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கூலான தண்ணியை வச்சு உடம்பை தொடச்சி விடலாம். ஆர் வெட்டான கிளாத் டவல் எடுத்து அதை நல்லா கூலான வாட்டரில் நனைச்சி அவங்களுடைய தலையில், கழுத்தில், 2 கைகளுக்கு இடையில், 2 கால்களுக்கு இடையில் வச்சு அவங்க பாடியை கூலாக்க நம்ம முயற்சி பண்ணணும். அண்ட் இது மெடிக்கல் எமர்ஜென்சியும் கூட. ஸோ உடனே நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள்.